தினமணி நேயர்களுக்கு வணக்கம். T20 உலகக்கோப்பையில் பாகிஸ்தான் அணி பங்கேற்குமா அப்படின்றதான் எல்லாருக்குமே ஒரு பெரிய சந்தேகமாக இருக்குது. இந்தியாவும் பாகிஸ்தானும் விளையாடுற ஆட்டங்கள் மேலே என்றைக்குமே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது ரசிகர்கள் மத்தியில். வியாபார ரீதியாகவும் அது நிறைய பொருள் ஈட்டி கொடுக்கும் அப்படின்றது தான் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இந்த T20 உலகக்கோப்பையில் இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒரே பிரிவில் தான் இருக்காங்க. கடந்த 2012 T20 உலகக்கோப்பையிலிருந்து எந்த விதமான ஐசிசி டோர்னமெண்ட் நடந்தாலும் சரி, இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒரே குரூப்பில் இருக்கிற மாதிரி தான் டோர்னமெண்ட்டோட ஸ்கெடியூலே போடப்படுது. ஸோ அந்த அடிப்படையில் இந்தியா, பாகிஸ்தான், நமீபியா, USA, நெதர்லாந்து இவங்களாம் ஒரு பிரிவில் இருக்கிறாங்க. இதில் இந்தியாவும் பாகிஸ்தானும் விளையாடக்கூடிய ஆட்டம் February 15 கொழும்புல நடக்கிறதா இருந்தது. ஆனால் இப்போ பாகிஸ்தான் அரசு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பாகிஸ்தான் அணி T20 உலகக்கோப்பையில் பங்கேற்கலாம், ஆனால் இந்தியா கூட விளையாட அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது சம்பந்தமாக பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் தரப்புல இருந்து அதிகாரப்பூர்வமாக எதுவும் ஐசிசி கிட்ட சொல்லவே இல்லை. இருந்தாலுமே கூட ஐசிசி அரசு வெளியிட்ட, அதாவது பாகிஸ்தான் அரசு வெளியிட்ட அந்த அறிவிப்புக்கு பதில் கொடுத்துருக்குது ஐசிசி. ஒருவேளை பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் T20 உலகக்கோப்பையில் இந்தியா கூட விளையாட மாட்டேன்ற முடிவில் ரொம்ப உறுதியாக இருந்தால் பாகிஸ்தான் பல பின் விளைவுகளை சந்திக்க நேரிடும் அப்படின்ற மாதிரி ஒரு எச்சரிக்கை ஐசிசி தரப்புலேருந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இந்தியா கூட விளையாடலை அப்படின்ற முடிவை எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோமே, நிச்சயமாக அந்த 2 புள்ளிகள் இந்திய அணிக்கு வரும். பாகிஸ்தானுக்கு 1 புள்ளி கூட அந்த ஆட்டத்திலேருந்து கிடைக்காது. 1. 2வது, நெட் ரன் ரேட் மிக மோசமான பின்விளைவுகளை பாகிஸ்தான் எதிர்கொள்ள நேரிடும். அது இந்தியாவுக்கு ரொம்ப சாதகமான நெட் ரன் ரேட்டாக அமைய வாய்ப்பு இருக்குது. 2. இது மட்டும் இல்லாமல் ஒரு உலகக்கோப்பை போட்டி அப்படின்னு வந்துட்டோம் அப்படின்னா, ஒரு டீம் குறிப்பிட்ட ஒரு டீம் கூட விளையாட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது இந்த விளையாட்டுடைய மாண்பை கெடுக்கக்கூடிய வகையில் இருக்கும் அப்படின்றது ஐசிசியினுடைய நிலைப்பாடாக இருக்கிறனால, இந்த விவகாரத்தில் பாகிஸ்தான் இந்த முடிவில் உறுதியாக இருக்கும் பட்சத்தில் பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியத்துக்கு ஐசிசி தரப்புல இருந்து பெனால்ட்டிகள் கொடுக்கப்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. அதனால் பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் நிதி சார்ந்த பிரச்சனைகளையும் சந்திக்க நேரிடும் அப்படின்றதான் இப்போதைய நிலைமையாக இருக்குது. ஸோ இது பிரச்சனை ஏன் நடக்குது, என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துட்டோம்னா, இது எல்லாத்துக்குமே ஒரு தொடக்க புள்ளி ஆப்ரேஷன் சிந்தூர். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே ஒரு பெரிய போர் சூழல் நிலவச்சு எல்லையில். ஸோ அந்த பிரச்சனைக்கு அப்புறமாவே இந்தியாவும் பாகிஸ்தானும் இடையில ஒரு நல்ல உறவு இல்லை. ஏற்கனவே இந்தியாவும் பாகிஸ்தானும் பைலேட்ரல் சீரீஸில் விளையாடுவதில்லை கிரிக்கெட்டில். ஸோ அதன் காரணமாக ஐசிசி போட்டிகள்லையும் அல்லது ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் நடத்தக்கூடிய போட்டிகள் மட்டும்தான் இந்தியாவும் பாகிஸ்தானும் விளையாடிட்டு இருந்தாங்க. இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் சம்பவத்துக்கு அப்புறமா இந்த பிரச்சனை இன்னும் மேலும் உதாகரமானது. பாகிஸ்தானில் நடந்த சாம்பியன்ஸ் கோப்பை போட்டிக்கு பங்கேற்க மாட்டோம் அப்படின்னு இந்தியா சொல்லிட்டாங்க. அதாவது பாகிஸ்தானுக்கு போக மாட்டோம் அப்படின்னு. அதனால் இந்தியா விளையாடிய ஆட்டங்கள் எல்லாமே துபாயில் நடத்தப்பட்டது. அந்த சாம்பியன்ஸ் கோப்பையை இந்தியாவும் ஜெயிச்சாங்க. அதுக்கப்புறமா ஆசிய கோப்பை போட்டி நடந்தது. அந்த ஆசிய கோப்பை போட்டியில் இந்திய வீரர்கள் பாகிஸ்தான் வீரர்களோட கை குலுக்க மறுத்தாங்க. எந்த ஒரு ஆட்டத்திலையும் இறுதிச் சுற்றுலையும் இதே நிகழ்ந்தது. கடைசியாக ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் தலைவராக இருக்கக்கூடிய மோசின் நக்வி அவர் தான் ஆசிய கோப்பையை பரிசாக கொடுத்தாரு. அவர்கிட்ட இருந்து கோப்பையை பெற முடியாது அப்படின்னு இந்திய வீரர்கள் மறுத்துட்டனால ஆசிய கோப்பை இந்திய அணியிடம் வழங்கப்படவே இல்லை. இன்னும் அது ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. அதன் தலைவராக தற்போது பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியத்தைச் சேர்ந்த மோசின் நக்வி தான் இருக்கிறாரு. அந்த கோப்பை எப்போ வரும் இந்திய அணியிடம் அப்படின்றதே பெரிய சிக்கலாக இருக்குது. அது ஐசிசி வரைக்கும் முறையீடு செஞ்சிருச்சு பிசிசிஐ. அந்த பிரச்சனை ஒரு பக்கம் போயிட்டே இருந்தது. அதுக்கப்புறமா தான் நம்மளுடைய ஐபிஎல் ஏலம், அதில் ஒரு பிரச்சனை நடந்தது. அதில் என்னாச்சுன்னா, முஸ்தபிசூர் ரஹ்மானை கல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி எடுத்திருந்தாங்க. அவரை இந்த ஐபிஎல்ல சேர்க்கக்கூடாது அப்படின்னு இந்தியாவிலேருந்து பல எதிர்ப்பு குரல்கள் வந்தது. அதற்கு காரணம் என்னன்னு பார்த்துட்டோம் அப்படின்னா, இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் இடையில உறவில் ஒரு சின்ன சிக்கல் இருக்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்குது. வங்கதேசத்தில் சிறுபான்மையின மதத்தை சேர்ந்தவர்களான இந்தியர்கள் குறிவைத்து கொல்லப்படுவதாக ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கிறனால அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக முஸ்தபிசூர் ரஹ்மானை சேர்க்கக்கூடாது அப்படின்னு ஒரு பெரிய எதிர்ப்பு குரல் இங்கே வந்ததை அடுத்து முஸ்தபிசூர் ரஹ்மானை சேர்க்கக்கூடாது அப்படின்னு ஐபிஎல் நிர்வாகம் முடிவெடுக்க கல்கத்தா நைட் ரைடர்ஸ் அவரை விடுவிச்சு அவருக்கு பதிலாக வேற ஒரு வீரரை எடுக்க முன் வந்துட்டாங்க. ஸோ இந்த முடிவு வங்கதேச கிரிக்கெட் வாரியத்தை ரொம்ப அளவுக்கு பாதிச்சிருச்சு. ஸோ அதனால் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்தியாவில் நடக்கக்கூடிய இந்த T20 உலகக்கோப்பையில் நாங்கள் பங்கேற்க மாட்டோம் அப்படின்னு ஒரு முடிவெடுத்தாங்க. அதுக்கு சொல்லப்பட்ட காரணம் பாதுகாப்பு காரணங்களாக அவங்க முன் வச்சாங்க. ஆனால் கடைசி நேரத்தில் இந்த முடிவை சொல்கிறனால ஐசிசி அதை ஏற்றுக்க மறுத்துட்டாங்க. வங்கதேசத்துக்கு ஆதரவாக இருந்த ஒரே கிரிக்கெட் வாரியம் என்னன்னு பார்த்துட்டோம் அப்படின்னா அது
பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் தான். ஸோ பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் வந்து வங்கதேசத்துக்கு ஆதரவான நிலைப்பாடு எடுத்தது. ஐசிசியும் கேட்டு பார்த்தாங்க வங்கதேசத்துக்கிட்ட, இல்லை நீங்கள் முடிவை மாற்றிக்கங்க அப்படின்னு கேட்டு பார்த்தாங்க. ஆனால் வங்கதேச கிரிக்கெட் வாரியம் அதில் மிக உறுதியாக இருந்தது. கடைசியில் இந்த உலகக்கோப்பையில் வங்கதேசம் பங்கேற்காது அப்படின்ற முடிவு எடுக்கப்பட்டு அதுக்கு பதிலாக ஸ்காட்லாந்து அணியை உள்ளே கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த சூழலுக்கு அப்பவே வந்து நமக்கு ஒரு பெரிய கேள்வி இருந்தது. பாகிஸ்தான் வந்து வங்கதேசத்துக்கு ஆதரவான நிலைப்பாடு எடுத்தது. ஸோ அதனால் அவங்க T20 உலகக்கோப்பையில் பங்கேற்பாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகம் நிலவர நேரத்தில் அவங்க உலகக்கோப்பைக்கான அணிலாம் அறிவிச்சிட்டாங்க. அந்த நேரத்தில் தான் வந்து பாகிஸ்தான் அரசுக்கிட்ட இருந்து இப்படி ஒரு அறிவிப்பு வந்திருக்குது. அதாவது T20 உலகக்கோப்பையில் பாகிஸ்தான் அணி பங்கேற்கும், ஆனால் இந்தியாவுடன் விளையாடாது அப்படின்னு. சாம்பியன்ஸ் கோப்பையில் இந்தியா எப்படி பாகிஸ்தான் போக மறுத்து இந்தியாவுடைய ஆட்டங்கள் எல்லாமே துபாயில் நடந்ததோ அதே கோரிக்கை இப்போ பாகிஸ்தானுக்கும் பொருந்திருக்கு. பாகிஸ்தான் வந்து இந்தியா வந்து எந்த ஒரு ஆட்டத்திலும் விளையாட மாட்டாங்க, அவர்களுடைய ஆட்டங்கள் எல்லாமே வந்து இலங்கையில் தான் நடைபெறும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ இது பாகிஸ்தானுக்கு ஒரு வகையான சாதகமான ஒரு முடிவாக கூட இருக்கலாம். அப்படி இருக்கிற சூழல்லையுமே கூட பாகிஸ்தான் இப்படி ஒரு முடிவை அறிவிச்சிருப்பது பெரிய ஒரு கேள்விக்குரிய உண்டாக்கியிருக்குன்னே சொல்லலாம். முன்னாடியே சொன்ன மாதிரி பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியத்திடமிருந்து ஐசிசிக்கு இதுவரைக்கும் அதிகாரப்பூர்வமாக எந்த ஒரு தகவலும் போகலை. ஆனால் நிச்சயமாக நாட்டு அரசின் முடிவை தாண்டி பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் ஒரு பெரிய முடிவை எடுத்துட முடியாது அப்படின்றனால இந்த உலகக்கோப்பையில் பாகிஸ்தானுடைய பங்கேற்பு எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படின்றது தெரியல. ஒருவேளை இந்தியா கூட விளையாடவே மாட்டோம்ப்பா அப்படின்ற முடிவை ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்தாங்க அப்படின்னா ஐசிசி என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கும் அப்படின்றது பெரிய ஒரு கேள்வியாகவே இருக்குது. இதில் பிசிசிஐயோட நிலைப்பாடு என்ன அப்படின்னு கேட்டப்போ ஐசிசி கிட்ட பேசாமல் எதுவும் சொல்ல முடியாது அப்படின்றது பிசிசிஐயுடைய நிலைப்பாடாக இருக்குது. பாகிஸ்தான் கேப்டன் சல்மான் அலி ஆகா பாவம், அவங்களுக்கு வந்து உலகக்கோப்பையில் விளையாட வேண்டும் அப்படின்ற ஆசை இருக்குது. ஆனால் எங்களுடைய அரசாங்கமும் கிரிக்கெட் வாரியமும் என்ன சொல்லுதோ அதை நாங்கள் செய்வோம் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் தான் வந்து சல்மான் அலி ஆகா இருக்காரு. உலகக்கோப்பையில் விளையாடுறது அப்படின்றது எல்லா வீரர்களுக்குமே ஒரு மைல்கல்லான ஒரு விஷயமா பார்ப்பாங்க. உலகக்கோப்பைக்கு தயாரானோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 ஆண்டுகளாக 3 ஆண்டுகளாக அதை நோக்கி உழைப்பாங்க. தங்களுடைய ஓய்வு முடிவையுமே கூட அந்த உலகக்கோப்பை முடிஞ்ச அப்புறமா ஒரு ஹை நோட்டில் முடியணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி பல்வேறு காரணங்களுக்காக உலகக்கோப்பை வந்து மிக முக்கியமான ஒரு உணர்வாக இருக்கும் வீரர்களுக்கு. ஸோ இந்த வாய்ப்பை வந்து வங்கதேசம் தவற விட்டுருச்சு. பாகிஸ்தானும் தன்னுடைய நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்து உலகக்கோப்பை வாய்ப்பை தவற விட போதா, அல்லது இந்தியா கூட விளையாட மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஐசிசி அதுக்கு ஒரு வகையில் ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா வெறும் பெனால்ட்டிகளை மட்டும் சந்திக்க போதா, ஒருவேளை இந்தியா கூட விளையாட மாட்டோம் அப்படின்ற சொல்கிற அந்த முடிவை ஐசிசி ஏற்றுக்குச்சு அப்படின்னா பிசிசிஐ என்ன நிலைப்பாடாக இருக்கும் அப்படின்றதும் பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. வரும் நாள்களில் இந்த கேள்விகள் எல்லாத்துக்குமே நமக்கு பதில் கிடைக்கும் அப்படின்னு நம்ம நம்பலாம்.